வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மட்டக்களப்பு ஸ்டைலில் உங்களுக்கு இன்றைக்கி நான் வாழைப்பூ சுண்டுற எப்படின்னு காட்ட போகிறேன். அது என்ன முறையில் சுண்டலாம், எப்படி சுண்டா டேஸ்டாக இருக்குமென்ற ஒரு காணொலியெல்லாம் பார்க்க போகிறீங்க. முதல் எங்களோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வாழைப்பூவை இப்படி கொத்தி கொத்தி அரிஞ்சு தண்ணிக்குள்ள போடணும். போட்டாதான் அதோட கசரெல்லாம் ஊறி இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம அந்த கசரை எடுக்கணும். எடுத்த பிறகுதான் சுண்டலுக்கு ரெடி ஆகணுமா. கொத்தி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த இப்படி ஒரு முள்ளு கரண்டியால் எடுத்து இந்த இதுல கசரெல்லாம் இப்ப எடுக்கணும். எடுத்தாதான் இந்த வாழைப்பூ கசராம இருக்கும். இப்படி செய்து செய்து எடுக்கணும். வருது, இப்படி இழுத்து இழுத்து எடுக்கணும் இந்த கசறுகளை. ஒரு தண்ணி கழுவி புளிஞ்சு எடுத்துட்டேன். அடுத்த தண்ணி கழுவி எடுக்கிறேன். எடுத்து போட்டு மஞ்சளையும் உப்பையும் போட்டு நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ அவிய விட போறேன்னா விட்டீங்க. வாழைப்பூ நல்ல வடிவா அவியணும். அது தண்ணி கொஞ்சம் விடும். இப்ப நான் அடுத்ததாக தேங்காய் பூ, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இவ்வளத்தையும் ஒண்டா போட்டு வச்சுக்கணும். எப்பொழுதும் நம்ம சுண்டும் போது வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். சுண்டலுக்கு நமக்கு சாப்பிடும் போது கடி பட்டுச்சுன்னா அது தனி ஒரு டேஸ்டா இருக்கும். அதனாடி நான் அது மூண்டையும் அந்த தேங்காய் பூக்குள்ளே வச்சிருக்கேன். பாருங்க நான் எப்படி செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைப்பூ உங்களுக்கு தெரியும், மருத்துவ குணமுடைய ஒரு சாப்பாடு. என்னன்னு சொன்னா இந்த நம்ம வயிற்றுக்குள்ள விளையிற கெட்ட கற்கள் எல்லாம் இந்த வாழைப்பூ நம்ம டெய்லி நம்ம சாப்பாடோட எடுத்துக்கொண்டா அதெல்லாம் இல்லாம போகும். சிறுநீர் பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த வாழைப்பூ நல்ல ஒரு மருத்துவம். அதனாடி நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வாழைப்பூ நம்ம சாப்பாடோட எடுத்தா நம்மளோட உடம்புக்கு எந்த நோயும் வராம இருக்கும். வாழைப்பூ அவிஞ்சிட்டு நான் அவ்வளோத்தையும் கொட்டுறேன் அதுக்குள்ள. அதுக்கு பிறகு சின்ன சீரகம், சின்ன சீரகம் கொஞ்சமா அளவுக்கு, அதுக்கப்புறம் தேசி புளி பாருங்களா, இறக்க கிட்டவா தேசி புளி. ஒரு தேசி புளியை விட்டுருக்கேன். தேசி புளி இறக்க கிட்ட விட்டுட்டேன். ஓகே, பாத்தீங்களா இந்த வெங்காயம் எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாம் இந்த சுண்டலுக்குள்ள அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது பார்க்கவே ஒரு அழகா இருக்கு இல்லையா. இங்க பாருங்க எப்படி இருக்குண்டு, சூப்பரா இருக்கும். ஓகே, வாழைப்பூ சுண்டல் ரெடி. பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு இல்லையா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். இன்னும்